நீங்கள் ஃபோர் வீலர் வச்சுருந்தாலோ இல்லை உங்களுடைய நண்பர்கள் யாராவது ஃபோர் வீலர் வச்சுருந்தாங்கனாலோ அவங்களுக்கான வீடியோ தான் இந்த வீடியோ. இந்த வீடியோ முழுசாக பாருங்கள். அப்போ தான் இது எதை பற்றின வீடியோன்றது உங்களுக்கு நல்லாவே தெரியும். கார் வச்சுருந்தீங்க அப்படின்னா இப்போ பார்க்கக்கூடிய இந்த பிரச்சனைகள் வந்து நீங்கள் ஃபேஸ் பண்ணி இருக்கலாம், இல்லைனா இனிமேல் நீங்கள் ஃபேஸ் பண்ணலாம். அதனால் இந்த வீடியோவை ஸ்கிப் பண்ணாமல் பாருங்கள். எதுக்குன்னு நைட்டு ஃபுல்லாக நம்ம மலையில் வண்டி ஓட்டுனதுனால காலையில் வந்து வண்டியை நான் திருப்பி ஸ்டார்ட் பண்ணி வண்டியை மூவ் பண்ணால் வண்டி மூவ் ஆகலை. காரணம் என்னென்னு பார்த்தீங்கன்னா பாருங்கள், டயர் பாருங்கள் சுத்தவே இல்லை. டயர் முழுசாக ஜாம் ஆகி நிற்கிது. இப்போ இதுதான் நம்ம வீட்டிலேருந்து எப்படி நம்ம வந்து இதை சரி பண்ணுறதுன்னு நம்ம உங்களை சொல்ல போகிறேன். இந்த வீடியோ மறக்காமல் உங்கள் நண்பர்களுக்கும் ஷேர் பண்ணிக்கோங்க. ஏன்னா இந்த எப்போ வேணால் யாருக்கு வேணால் பயன்படலாம். இந்த வீடியோ எதிர்பாராமல் வர இந்த மாதிரி சின்ன சின்ன பிரச்சனைகளுக்கெல்லாம் நம்மளால் வந்து வண்டியை ஒர்க் ஷாப்புக்கு எடுத்துகிட்டு போக முடியாது. அந்த மாதிரி இருக்கும்போது இந்த மாதிரி சின்ன சின்ன ட்ரிக்ஸ் எல்லாம் வந்து நம்மளே தெரிஞ்சு வச்சுக்கணும். ஃபஸ்ட்டு நம்ம இந்த மாதிரி டயரில் இருக்கிற போல்ட்டை அப்புறம் கழட்டிடலாம். 3னா 3 போல்ட்டு, 5னா 5 போல்ட்டு அந்த மாதிரி இருக்கும். அது காரை பொறுத்து மாறும். நீங்கள் வந்து ஃபஸ்ட்டு போல்ட்டை கழட்டி டயரை மட்டும் தனியாக எடுத்து வச்சுக்கோங்க. உள்ளே அந்த டிஸ்க்கு பிளேட் இருக்குது பார்த்தீங்களா, ட்ரம்மு, இது வந்து நம்ம சுற்றி பார்த்தா வருங்க, துளி கூட அசையவே இல்லை. பொதுவாக நம்ம மழைக்காலங்களில் தான் நமக்கு இந்த மாதிரி பிரச்சனை நிறையா வரும். ஏன்னா எதுவும் நம்ம ஒரு அவசரம்னு கிளம்பி போகும்போது பார்த்திங்கன்னா இந்த மாதிரி பிரச்சனைகள் வந்துன்னா அது நம்ம அவசரத்தில் என்ன பண்ணுறது நமக்கு தெரியாது. சரி, ஓகே, வாங்க. இப்போ நம்ம டயரை கழட்டினதுக்கப்புறமா அந்த போல்ட்டை பூரா பார்த்தீங்கன்னா அந்த இருக்கிற ஓட்டையில் ஏதாவது இது 3 போல்ட்டு வரும், 5 போல்ட்டு வரும், 7 போல்ட்டு வரும், அந்த மாதிரி வரும். இப்போ வந்து நம்ம 3 போல்ட் இருக்குது இந்த வண்டியில். 3 போல்ட்டுனா போல்ட்டு ஃபுல்லாக வந்து நம்ம டைட் பண்ணிக்கலாம் போல்ட்டு போட்டு. ஏன்னா போல்டு போடாமல் நம்ம வந்து பண்ண முடியாது. உள்ளே வந்து மரம் எதாவது போயிடுச்சு அப்படின்னா திருப்பி போல்டு வந்து செட் ஆகாது. ஸோ அதனால் நம்ம போட்டு போல்டு ஃபுல்லாக ஏற்றிக்கலாம், டைட் பண்ணிக்கலாம். நல்லா டைட் வச்சுக்கோங்க. இந்த மாதிரி பக்கத்தில் ஏதாவது சுற்றியில் எதாவது இருந்ததுன்னா சுற்றியில் எடுத்து கரெக்டாக அந்த கேப்லேயே அடிக்கணும். இப்போ 3 போல்ட்டுனா 3 போல்ட்டு, 5 போல்ட்டுனா 5 போல்ட்டு கேப்பு, கரெக்டாக கேப்பில் தான் அடிக்கணும். ஃபஸ்ட்டு லேசாக அடித்து இந்த மாதிரி சுற்றி பாருங்கள். திருப்பி உங்களுக்கு அசைவு இல்லை அப்படின்னா இன்னும் கொஞ்சம் ஹெவியாக அடிக்கணும். பார்த்தீங்களா, லேசாக அடிச்சோன்னு ஆயிடுச்சு. இருந்தாலும் வண்டி பிடிச்சி தான் ஓடுது. பார்த்தீங்களா, ஃப்ரீயாக வந்து வீல் ரொட்டேஷன் ஆகலை. பார்த்தீங்களா, டைட்டாக இருக்குது. இப்போ மேலே அடிக்கணும். இந்த கேப்பில் தான் அடிக்கணும், போல்டில் அடிச்சிடக்கூடாது. போல்டில் அடித்தோன்னா மரம் அவ்வளோதான், மரம் போயிடும், திருப்பி வீல் உட்கார வைக்க முடியாது. பாருங்கள், வீல் இன்னும் பிடிச்சி தான் ஓடுது. தெரியுது உங்களுக்கு? அந்த சவுண்டு கேட்குதா, டக்கு டக்குன்னு? அந்த டக்கு டக்குன்னு கேட்குது பாருங்கள். உள்ளே வந்து பிரேக் இன்னும் ரிலீஸ் ஆகலை, இன்னும் ஜாமில் தான் இருக்குது. நம்ம இப்படியே மாட்டி ஓட்டணும் அப்படின்னா வண்டி இடையில தான் ஒரு இடத்துல திருப்பி ஜாம் ஆகி நின்றுக்கிறோம். நம்ம அதனால் ஃபஸ்ட் டைம் பண்ணும்போதே கொஞ்சம் தெளிவாக பண்ணிக்கணும். கேட்குதுங்களா, டக்கு டக்கு டக்குன்னு? பார்த்தீங்களா, இந்த இடத்துல தான் கேட்குது. இப்போ என்ன பண்ணால் நம்ம இந்த இடத்துல அடிக்கணும் லைட்டாக. நல்லா பாருங்கள், கேப்பில் தான் அடிக்கணும். கேப் விட்டு போல்டில் அடிச்சிடக்கூடாது. இப்போ என்ன பண்ணால் நம்ம டிஸ்க்குக்கு மேலே அடிக்கணும். மேலே சுற்றி, அதான் வீல் ரொட்டேஷன் சுற்றி நம்ம அடித்து வரணும். லேசாக தான் தட்டணும். ஏன்னா மேலே தான் வந்து பார்த்திங்கன்னா வீல் ட்ரம்மு உட்கார இடம். லேசாக பெண்ட் ஆனாலும் வீல் உட்காராது. இப்போ பார்த்தீங்களா, சுத்தமாக சவுண்டே இல்லை பாருங்கள். சுத்தமாக சவுண்டு இல்லை. இப்போ நம்ம போல்ட்டை கழட்டிடலாம். போல்ட்டை கழட்டிட்டு நம்ம அப்படியே வீலை தூக்கி செக் பண்ணி பார்த்தோன்னா அது தெரியும் நமக்கு எப்படி சவுண்டு கேட்குதா இல்லையான்னு சொல்லி. சவுண்டு கேட்டுச்சு அப்படின்னா திருப்பி ப்ராப்ளம் இருக்குன்னு அர்த்தம். சவுண்டு கேட்கல அப்படின்னா ப்ராப்ளம் இல்லைன்னு சொல்லி அர்த்தம். பாருங்கள், சுத்தமாக சவுண்டு இல்லை. ஓகே, ஃப்ரீயாக ஓடுது, எந்த டிஸ்டர்பன்ஸும் இல்லை வீலுக்கு. பொதுவாக காரில் பேக் வீலோட பிரேக் ஷூ பார்த்தீங்க அப்படின்னா 80,000 கிலோமீட்டர் வரைக்கும் தாராளமாக நம்ம ஓட்டலாம். ஏன்னா முன்னாடி டிஸ்க்குன்றதுனால தான் நமக்கு வந்து டிஸ்க்கு பேடு அதிகமாக தெரியும். பேக் வீல் வந்து மேக்ஸிமம் அப்படி வராது. ஏன்னா பிரேக் ஷூன்றதுனால தாராளமாக 80,000 கிலோமீட்டர் ஓடும்.
நீங்கள் அந்த அடித்த இடத்துல மேலே வந்து இந்த மாதிரி விரல் வச்சு பார்த்துக்கோங்க. ஏன்னா வீல் எதாவது அலைன்மெண்ட்டு மாறுதான்னு சொல்லிட்டு. ஸோ அலைன்மெண்ட்டு மாறல அப்படின்னா நீங்கள் தாராளமாக வீலை அடுத்து மாற்றிக்கலாம். எனக்கு கரெக்டாக இருக்குது. நான் சும்மா எதுக்கும் ஓவரால் அதாவது ஏதாவது கேப் எதாவது இருக்குன்னு சொல்லி பார்த்துட்டு ஓவரால் சுற்றி தட்டி விட்றேன். மற்றபடி ப்ராப்ளம் எதுவும் இல்லை. இந்த கார் வச்சுருக்கிறீங்க அப்படின்னா இந்த மாதிரி சின்ன சின்ன ட்ரிக்ஸ்லாம் வந்து நீங்கள் பயன்படுத்திக்கோங்க. ஏன்னா நம்ம எல்லா டைம்லேயும் நம்மளால் வந்து மெக்கானிக் ஷாப்புக்கு எடுத்துகிட்டு போக முடியாது. இந்த மாதிரி எமர்ஜென்சியான டைமில் இந்த மாதிரி லாக்காகி இடையில ஏதோ நின்றுச்சு அப்படின்னா அதை நீங்களே சரி பண்ணுறது எப்படின்னு சொல்லி முடிஞ்ச வரைக்கும் நீங்களே கற்றுக்குங்க. ஒரு பொருள் வச்சுருக்கிறது பெரிய விஷயம் இல்லை, அதை பற்றின நல்லா தெரிஞ்சிருக்கிறது நமக்கு வந்து ரொம்ப முக்கியம். இந்த வீடியோ பிடிச்சிருந்தா லைக் பண்ணுங்கள், மறக்காமல் நம்ம சேனலை சப்ஸ்கிரைப் பண்ணுங்கள். ஏதாவது சந்தேகம் இருந்தால் கமெண்ட் பாக்ஸில் கமெண்ட் பண்ணுங்கள்.